கைஸ், இந்த விஷயத்த இன்னமும் நிறைய பேர் தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஹெவியர் வெயிட் யூஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கலி உங்க மசில்ஸ் ஹை மெக்கானிக்கல் டென்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது இல்ல. மோட்டர் யூனிட் ரெக்ரூட்மெண்ட் தான் நீங்க யூஸ் பண்ற வெயிட்டை பேஸ் பண்ணியிருக்கு. மெக்கானிக்கல் டென்ஷன் அப்படி இல்ல. அது ஃபோர்ஸ் வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப்பை ரிலே பண்ணியிருக்கு. ஃபோர்ஸ் வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுதுன்னா, வெலாசிட்டி ஃபாஸ்டரா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். இதுவே வெலாசிட்டி ஸ்லோவா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். இது ஏன்னா உங்க மசிலை நீங்க ஃபாஸ்டா கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஆக்டின் மயோசின் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான டைம் கம்மியா இருக்கும். அண்ட் கம்மியான கிராஸ் பிரிட்ஜஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷனும் கம்மியா இருக்கும். இதுவே உங்க மசிலை நீங்க ஸ்லோவா கான்ட்ராக்ட் பண்ணும்போது கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான டைமும் அதிகமா இருக்கும். நிறைய கிராஸ் பிரிட்ஜஸும் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். இது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். நீங்க ஒரு 5 kg தம்பிள் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா வைசப் கல் பண்றீங்க. இங்க நிறைய மசில்ஸ் வேலை செய்யும். பட் ஈச் இண்டிவிஜுவல் மசில் ஃபைபர்னால கம்மியான ஃபோர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவே அதே 5 kg யூஸ் பண்ணி நீங்க ஸ்லோவா பைசெப் கல் பண்ணீங்கன்னா கம்மியான ஃபைபர்ஸ் தான் வேலை செய்யும். ஏன்னா ஈச் இண்டிவிஜுவல் ஃபைபர்னால அதிகமான ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது சிம்பிளா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்க, ஹைப்போட்ரோஃபிக்கு ஸ்லோ ரெப்ஸ் பெட்டரா இல்ல ஃபாஸ்ட் ரெப்ஸ் பெட்டரான்னு.